மண் சரிவு அபாயம் காரணமாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவிக்கும் அதிகாரிகள் தமக்கு நிரந்தர தீர்வு வழங்குவதற்கு முன்வருவதில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். அதற்கு பதுளை மாவட்ட வேவச தோட்ட மக்களும் விதிவிலக்கல்ல. 2014 ஆண்டு செப்டம்பர் மாதம் மீரியபெத்தையில் ஏற்பட்ட மண் சரிவை அடுத்து வேவச தோட்டத்திலும் மண் சரிவு அபாயம் நிலவுவதாக தெரிவித்து அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர். இதன்போது இந்த பகுதியில் வசிக்கும் 16 குடும்பங்களை சேர்ந்த 75 பேர் தேவத பிரிவில் தற்காலிகமாக குடியமர்த்தப்பட்டனர். நீர், மின்சாரம் என அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் சுமார் 15 மாதங்களாக தகர கொட்டகைகளில் இவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். நாங்களும் இந்த சம்பளத்துல தான் தாவரம் வாங்கிக்கிறோம், சீட்டு வாங்கி அடிச்சுக்கிறோம். அது உள்ளுக்கு இருக்கே இல்ல, எங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து ஊத்திக்கிறது இருக்கே இல்ல, நிம்மதியே இல்ல எங்களுக்கு. இந்த பலகையெல்லாம் கட்டி கொடுத்து 3 வருஷம் ஆயிருச்சு. இந்த மரப்பலகையெல்லாம் இதெல்லாம் இத்து போயிட்டு அப்படி இப்படின்னு இருக்கு. இந்த அட்டடிச்சு அவங்களே தகரம் கொடுத்து எங்களை அட்டடிச்சுக்கிற சொன்னாங்க. நாங்களே அட்டடிச்சுட்டு இங்க இருக்கிறோம். இந்த மரங்களும் இத்து போயிடுச்சு. ஆதரவற்ற நிலையில தான் இருக்கிறோம். நாங்க இங்க சரியா நாங்க 8 மாசம் ஆகுது. இங்க இருந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா மழை வந்துட்டா இருக்க இயலாது. தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருது. தண்ணி தூரத்துல இருந்து தூக்கணும். சரியான கஷ்டம் தண்ணிக்கு தான். பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் 4-5 பிள்ளைகளை வச்சுட்டு பெரும் கஷ்டமா இருக்கு.